வணக்கம். நான் உங்க மஞ்சுளா சரவணன். நார்மல் சாம்பார் வச்சு போர் அடிக்குதா? ஒரு நல்ல டேஸ்டியான ஜீரக சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள்: புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில், பருப்பு ஒரு 1/4 கப்பு பைத்தம்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் 3. சாம்பார் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாரி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறது மீடியம் காரம். நான் ஒரு 3 டீஸ்பூன் போட்டேன். பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சிக்கிறதுக்கு தேங்காயும் ஜீரகமுங்க. தேங்காய் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, சாதம் வைக்கும்போது மேலே இன்னொரு பாத்திரத்தில் இதே மாதிரி வச்சு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புளி கரைக்கிறத பற்றி பார்க்கலாம். புளியை ரொம்ப நிறையா கரைக்காதீங்க. அது அளவாக தண்ணியில் வச்சு கரைச்சிட்டு 2 3 தடவை அலசி அலசி கரைச்சிட்டு அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு, லாஸ்ட்டாக ஒரு தடவை இது மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் செய்கிற மாதிரி நல்லா கசக்கி செஞ்சிங்கன்னா, புளி ஈஸியாக இதாகும். நமக்கு வெந்நீர் அது மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை, நல்லா கரையும். இதுதான் எப்போவும் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த புளி கரைக்கிறத டீட்டெயிலாக காட்டுறேன். இப்படி கரைச்சிட்டு நல்லா கரைச்சிட்டு ஃபஸ்ட்டு தடவை தண்ணியை வடிச்சுக்கோங்க. அப்புறம் திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அளவாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நான் எப்பயும் என்ன பண்ணுவேன்னா, புளி கரைக்கும் போது அளவாக தண்ணி வச்சுட்டு பருப்பு வேக வச்சு முடிஞ்ச அப்புறம் இருக்கிற தண்ணியை பார்த்துப்பேங்க. அதில் தண்ணி இருந்துச்சுன்னா நிறையா அந்த தண்ணியை ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுவேன். தண்ணி கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி இந்த சாம்பார் கரைச்சி வச்சுருக்கிறதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நமக்கு தெரியும்ல, நம்ம வீட்டுக்கு எவ்வளோ சாம்பார் தேவை, அதை மாதிரி இருக்கிறப்ப பார்த்து இது பண்ணிப்பேங்க. இதுதான் என்னோடய புளி கரைக்கிறதுக்கு நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மெத்தட். இது மாதிரி 2 தடவை அளவாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு, அந்த பாத்திரம் புளி ஊற வச்ச பாத்திரத்தை கழுவிட்டு இது பண்ணிவிட்டு, திருப்பி இந்த புளி தண்ணி இருக்குல்ல, இதை இதில் ஊற்றிட்டு கையால் இப்போ நான் வடித்து காமிக்கிறேன் பாருங்களேன், ஓடுலாம் கொஞ்சம் கொஞ்சம் தங்கி இருக்கும். அதெல்லாம் கூட இப்போ நல்லா ரிமூவ் ஆகிடும். இப்போ இந்த பாத்திரத்தையும் ஒரு தடவை கழுவிடுவேன். கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த 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 புளி தண்ணி கரைச்சது மீதி இருக்குல்ல, அதை இப்போ கையால் வடித்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஓடுலாம் இருந்தால் கூட தங்கிடுங்க. இதுதான் சுத்தமான புளி தண்ணி நமக்கு சாம்பாரில் கிடைக்கும். கையிலையும் தங்கிடும், பாத்திரத்தில் அடியிலையும் தங்கிடுங்க. இப்போ புளி தண்ணி கிளியராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் குழம்பு கரைக்கிறதுக்கு மெயின் இதுங்க. புளி கரைச்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 3 டீஸ்பூன் நான் நார்மலாக போடுற இதோட இதில் கொஞ்சம் அதிகமாக போடுவேங்க. ஏன்னா தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி சேர்க்குறோம், பைத்தம்பருப்பு சேர்க்குறோம் துவரம்பருப்புக்கு இது இல்லாமல். அதுவும் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால நான் ஒரு எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் போடுவேங்க. 1 2 3 பார்த்துக்கோங்க. நான் ஒரு 4 டீஸ்பூன் கிட்டக்கையே போடுவேன். ஏன்னா இது கொஞ்சம் எனக்கு காரம் இதில் இருக்கிற காரம் தான். மீதி எல்லாம் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக இருக்கிற விஷயம்லாம் ஆட் பண்ணுறதால போட்டு இது பண்ணுவேன். இதே மாதிரி இது பண்ணி இந்த மிளகாத்தூளையும் நல்லா அந்த புளி தண்ணியில் இது பண்ணுற மாதிரி கரைச்சி ஒரு சைடில் வச்சுருங்கங்க. வச்சுட்டிங்கன்னா இதுதான் குழம்பு கூட்டி வைக்கிறதுன்னு பேர். இது ஒரு 15 நிமிஷமாச்சும் ரெஸ்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நார்மலாக சாம்பார் வைக்கிறதோட இதில் இன்னும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க. இப்போ பருப்பு வேக வச்சாச்சுங்க. பருப்பு வேக வச்சது பார்த்தா என்னோடய பருப்பில் அவ்வளோவா தண்ணி இல்லவே இல்லைங்க. கரெக்டாக ஃபுல்லாக குழஞ்சி வெந்துருச்சு நான் ஊற்றின தண்ணி. அதனால் என்ன பண்ணுவேன், நம்ம குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் இன்னொரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிப்பேங்க தேவையான இதுக்காக. அந்த புளி கரைச்சது ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்டிங் பீரியடுக்கு அப்புறம் அதையும் ஒரு அடுப்பில் வச்சுட்டு, இன்னொரு அடுப்பில் ஒரு கடாயையும் போட்டுக்கோங்க. நம்ம அந்த வெங்காயத்தை வதக்கிட்டு அந்த சாம்பார் கொதிக்க வைக்கிறதுல இப்போ போட போகிறோம். நடுவில் அந்த தேங்காயும் ஜீரகத்தையும் கூட மிக்சியில் அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கடுகு போடணும். கொஞ்சமாக கடுகு போட்டு டெஸ்ட் பண்ணி அது வெடிக்க ஆரம்பித்தோன்னே எல்லா கடுகையும் போடுங்க. அது நல்லா வெடித்த உடனே ஒரு 4 கருவேப்பிலை. அது எப்பயும் வதக்கும் போது கருவேப்பிலை போட்டால் ஃப்ளேவர் ஆட் ஆகும். கருவேப்பிலை வதங்கின உடனே 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இது பண்ணி நல்லா வதக்கணுங்க. இந்த வெங்காயம் இப்போ வேல்யூம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட பாதி அளவு ஆகணும். கொஞ்சம் கலரும் வதங்கின மாதிரி ஆகணும். ரொம்ப ப்ரௌனாலாம் தேவையில்லை. அந்த பாதி அளவு ஆனால் போதும். நல்லா அது வரைக்கும் வதக்கணுங்க. இருக்கிறதுலே பாதியாக ஆகிற வரைக்கும்
கலர் சேஞ்ச் வரப்போ பார்க்கலாம். இந்த 2 வரமிளகா அதுவும் அந்த ஃப்ளேவருக்காக தாங்க. கொஞ்சம் நம்மள இதில பேலன்ஸில் அதில இது பத்தலைனா இந்த சைடில் அந்த அடுப்பில் சாம்பார் வைக்க வச்சது சிம்மில் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஏன்னா வந்து சாம்பார் பச்சையாக இருக்கிறப்ப நம்ம இந்த வெங்காயத்தை வதக்குனதை சேர்த்தா அது 2ம் இதாகாது. அதனால் அதுவும் கொஞ்சம் வாமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை தூக்கி அதில் சேர்க்குறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வெங்காயம் வதக்கிக்கிட்டே இருக்கப்ப நம்ம போட்ட அதோட இப்போ அதே அளவுலேயே தான் இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப மூடிலாம் வச்சிங்கன்னா அடியில் கருகிடும். வெங்காயம் வந்து மேலே வந்து அப்படியே வேகாமல் இருக்க மாரி இருக்கும். அதனால் நம்ம இதில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இப்படி வதக்கிட்டே இருந்தோன்னா வந்து கரெக்டாக இதாக இருக்கும். வதங்கின உடனே எடுத்து அந்த சாம்பார் கொதிச்சிட்ருக்குல்ல அதில் இந்த வெங்காயத்தை கொட்டிடுறேன். இப்போ இன்னும் நல்லா தெரியறதுக்காக சாம்பாரை அந்த அடுப்புலேருந்து இந்த அடுப்புக்கு மாற்றி வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு இந்த வதக்கிற ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி வதக்கும் போதே கடுகுலாம் சேர்த்துட்டோன்னா மேலே ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுறதோட கொஞ்சம் வாசனை வந்து இதில் இன்னும் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணும். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். இந்த சாம்பாருக்கு காய் சேர்க்க தேவையில்ல. காய் போடணும்னு நினச்சிங்கன்னா கத்திரிக்காய் மட்டும்தான் சூட் ஆகும். வேறு எந்த காயும் இந்த இந்த ஃப்ளேவர் இருக்க சாம்பாருக்கு சரியாக வராது. நீங்கள் ஏதாவது வேறு காய் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் இந்த காய் வச்சு ட்ரை பண்ணேன் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் நாங்கள் வெங்காயம் மட்டும் போட்டு செய்வோம். இல்லாட்டி இது போட்டு செய்வோம். இது அப்படியே கொதிக்கிற வரைக்கும் ஒரு 5, 6 நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கூட நல்லா கொதிக்கலாங்க. இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவரும் அந்த சாம்பாரும் நல்லா சேர்ந்து வரணும். இதில் அளவில் ஒரு 75% ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நான் கொதித்ததுக்கப்புறம் திருப்பி காட்டுறேன். இதுமாதிரி சாம்பார் கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறப்போ ஒரு கரண்டி போட்டு வச்சு கொதிக்க வச்சா அடி ரொம்ப பிடிக்காதுங்கிறது ஒரு இது. மீடியம்லேயும் இல்லாமல் சிம்லேயும் இல்லாமல் மீடியமோட கொஞ்சம் கம்மியாக கூட ஃப்ளேம் வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொதிச்சா தான் நல்லா வேகும்னு வச்சுக்கோங்களேன். அது பாட்டுக்கு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கொதித்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ரொம்ப ரெட்டிஷாக இருந்தது மாறி கலரும் கொஞ்சம் நியூட்ரல் ஆகிருக்கு இதாகிருக்கு. இந்த டைமில் உப்பு சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். நான் 1 டீஸ்பூன் போடுவேன். டேஸ்ட்டு பத்தலைன்னா லாஸ்ட்டாக கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது இவ்வளோதாங்க. இது இப்போ இந்த தேங்காய் ஜீரகம் சேர்த்த உடனே கொஞ்சம் சாம்பார் வந்து கெட்டியாகும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுதுன்னா. எப்பயுமே பருப்பு வந்து போட்டுட்டு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. அதனால எதெல்லாம் சேர்த்து கொதிக்க வைக்கணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் பிகினிங்லேயே நல்லா பண்ணிடுறது நல்லது. இந்த தேங்காய் ஜீரகம் ஃப்ளேவர் வந்து இந்த சாம்பாரில் நல்லா இறங்கணுன்னா அதை போட்டுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. அதுக்காக அதை நல்லா கொதிக்க வைப்போம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைப்போம். 5 நிமிஷம் கொதிச்சோன்னா பருப்பு எப்போ ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். வெங்காயம் சேர்த்த உடனே அது கொதித்து ஓரளவுக்கு நல்லா தேங்காயும் ஜீரகமும் சேர்ந்து கூட ஒரு நல்ல கன்சிஸ்டண்ட்டாக கொதித்து சேர்ந்து வர மாதிரி இருக்கப்போ பருப்பு ஆட் பண்ணுங்கள். நான் வந்து 1/2 கப்பு ஊற வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு 1/4 கப்பே போதுமான அளவுக்கு இருந்துச்சு. கலந்து பார்க்குறப்ப இப்படி சேர்த்துட்டு நீங்கள் ஒரு திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்ல இந்த அளவுக்கு திக்னஸ் கரெக்டாக இருக்கும்னு. அது மாதிரி இருக்கிறப்ப நிறுத்திக்கலாம். மீதி 1/4 கப் வேறு ஏதாவது டாலோ இல்லை கூட்டோ ஏதாவது செய்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே. அதுதான் இப்போதைக்கு வெங்காயம் போட்டு பருப்பு போட்டு கிண்டி விட்டுட்டு இது ஓரளவுக்கு ரொம்ப கொதிக்க வேண்டாம். பருப்பு சேர்த்தோன்னே எந்த சாம்பாராக இருந்தாலும் சரி வேக வச்ச பருப்பை வந்து லாஸ்ட்டில் சேருங்க. அந்த பருப்பை சேர்த்துட்டு ரொம்ப கொதிச்சுதுன்னா அது ஒரு மாதிரி சாம்பார் ரொம்ப திக்காக தடித்த மாதிரி போயிடும்பாங்கள்ல அது மாதிரி ஆகிடும். அதனால் பருப்பு சேர்த்தப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம். இது அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சர்க்கரை வந்து நான் வந்து எப்பயுமே ஸ்வீட்டு செஞ்சால் உப்பும் காரம் செஞ்சால் சர்க்கரையுங்கிறது பட் சார் சொல்கிறத வச்சு நான் எப்பயுமே சேர்ப்பேங்க. அதனால் இந்த சாம்பாரில் கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துட்டு திருப்பியும் இது பண்ணுறேன். இதுமாரி கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறப்ப பருப்பு சேர்த்தப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்துக்கணும். நீங்கள் அப்பப்போ கரண்டியை வச்சு நல்லா கிளறியும் விட்டுட்ருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கணும். இல்லாட்டி அடியில் டக்குன்னு பிடிச்சிதுன்னா சாம்பாரோட ஃப்ளேவரே மாறிடுங்க. அதுக்கப்புறம் இது ஒன்று இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பச்சையாக இருக்கிறது கொஞ்சோண்டு பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் அது மாதிரி கொதிச்சா போதும். கொதிச்சுட்டு நிறுத்திட்டிங்கன்னா உங்களோட சாம்பார் ரெடி. இதை மாதிரி பிகினர்ஸும் வைக்கக்கூடிய நிறையா ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன்லாம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இணைந்திருப்போம்.
அனைவருக்கும் நன்றி.